வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நிலவும் நெருக்கடியினால் ஜனாதிபதி அனுர இன்று வெளியிடப் போகும் மிக முக்கிய அறிவிப்பு. மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் அரசுக்கே ஆபத்து, திஸ்ஸ அத்தநாயக்க எச்சரிக்கை. யாழில் கிணற்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலங்கை எரிபொருள் விலை தீர்மானம், மத்திய கிழக்கு நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை. அதிகரிக்கப்பட்ட சூப்பர் டீசலின் விலை, சினோபெக் அறிவிப்பு. டிஜிட்டல் புரட்சியில் அடுத்த கட்டம், தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு. சட்டவிரோத மின்சாரம் தாக்கி 2 உயிரிழப்பு. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. கோமாகமவில் 2 பகுதிகளுக்கு இன்று நீர் விநியோக தடை. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு யுத்த நெருக்கடி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக விசேட பொருளாதார நிவாரண பொதியொன்றை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது என சபையில் முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதுகுறித்த விவரங்களை இன்று நண்பகல் 12 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார தாக்கங்களுக்கு முகம் கொடுத்துள்ள வறிய மக்களுக்கு நலன்புரி சேவைகளை வழங்குவதற்காக அமைச்சர் உவாலி பன்னிலகே தலைமையில் ஜனாதிபதியினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய தயாரிக்கப்பட்ட புதிய நிவாரண பொதிக்கு நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நிவாரண பொதி தொடர்பான முழுமையான விவரங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று நண்பகல் 12 மணிக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நாட்டுக்கு அறிவிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையே மின்சார கட்டண அதிகரிப்புக்கு காரணமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மீண்டும் கட்டணங்களை உயர்த்த அரசு முற்பட்டால் அது தற்போதைய ஆட்சியாளர்களின் இருப்புக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தரமான நிலக்கரி கொண்டு வரப்பட்டிருந்தால் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனங்களுக்கு எதிராக தடைப்பணம் விதிக்கக்கூடாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுவது வேடிக்கையானது. அவ்வாறு தண்டப்பணம் விதித்தால் அந்நிறுவனங்கள் விநியோகத்தை நிறுத்திவிடும் என அவர் கூறுவது திருட்டு செயலுக்கு பகிரங்கமாக ஆதரவு அளிப்பதாகும். தவறு செய்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அஞ்சும் அரசின் செயற்பாடு பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. இதுகுறித்து நிறுவனங்களுடன் அரசுக்கு ஏதேனும் ரகசிய உடன்பாடுகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறான முறையற்ற நிர்வாகத்தினாலேயே இன்று மக்கள் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வாழ்க்கை செலவு உயர்வால் மக்கள் கடும் நெருக்கடியில் உள்ளதாகவும், இந்நிலையில் மீண்டும் ஒரு மின்சார கட்டண அதிகரிப்பை மக்கள் மீது சுமத்த அரசு திட்டமிட்டால் அது அரசுக்கு எதிரான மக்களின் பாரிய எழுச்சிக்கு வழிவகுக்கும் என்றும், இது அரசின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. மருதனார் மடம் பகுதியில் உள்ள தனியார் பண்ணை வளாகத்தில் உள்ள கிணற்றிலேயே இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நபரின் மோட்டார் சைக்கிளும் கிணற்றுக்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சடலத்தை அடையாளம் காட்ட உதவுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பால் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா கயந்த கருணாதிலக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே கயந்த கருணாதிலக்க இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமிழ் சிங்கள புத்தாண்டு வரவுள்ளது. பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பண்டங்களின் விலை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளனர். அரிசி, சமையல் எரிவாயு, எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. ஆகவே அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியது அவசியமாகும். நாட்டு மக்களின் பக்கம் சிந்தித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர் 2ஆம் கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அது மேலும் தீவிரமடைந்து அடுத்த 3 மாதங்களுக்கு மேல் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலைகள் கணிசமாக உயரும் என பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார்.
கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வால் இலங்கை நுகர்வோரும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும். தற்போதைய உலக சந்தை நிலவரப்படி இலங்கையில் 1 லிட்டர் டீசல் விலை சுமார் 600 ரூபாய் அளவுக்கு உயர வேண்டிய நிலை உள்ளது. வரிகள் மற்றும் லாப வீதத்தை உள்ளடக்கி இந்த விலை தற்போதைய விற்பனை விலையுடன் ஒப்பிடும்போது அரசின் நட்டத்தில் விற்பனை செய்வது போல் தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் மற்றும் இலங்கையில் தனியார் எரிபொருள் நிறுவனங்களின் சூப்பர் டீசல் விலையும் இதை உறுதிப்படுத்துவதாக கூறினார். எனினும் எரிபொருள் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய தேர்வுகளை அவர் முன்வைத்துள்ளார். குறிப்பாக சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகளை அனுமதிப்பது. இதனால் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகள் மேலும் அதிகரிக்கும். இது உற்பத்தி செலவை உயர்த்தி அரிசி முதல் கொத்து ரொட்டி, முட்டை, ரொட்டி வரை மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களின் விலையையும் வேகமாக உயர செய்யும். அரசின் 900 பில்லியன் ரூபாய் சேமிப்பிலிருந்து மானியம் வழங்குவது டீசலுக்கு 100 ரூபாய், பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியம் வழங்கினால் சேமிப்பு விரைவில் தீர்ந்துவிடும். போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து தெரியாத நிலையில் இது ஆபத்தானது என தனநாத் பெர்னாண்டோ கூறியுள்ளார். சினோபெக் நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சூப்பர் டீசலின் விலையை அதிகரித்துள்ளது. இதன்படி 572 ரூபாயாக காணப்பட்ட 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 28 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய அதன் புதிய விலை 600 ரூபாவாகும். இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தலில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் மற்றும் லங்கா ஓட்டோ டீசல் ஆகியவற்றுக்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சில்லறை விலைகள் முறையாக பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆக்டேன் 95 பெட்ரோல் மற்றும் லங்கா சூப்பர் டீசல் போன்றவற்றுக்கான விலைகள் அரசாங்கத்தின் அனுமதியுடன் நிலவும் சர்வதேச சந்தை விலைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அங்கீகாரம் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் திருத்தங்களுக்கு உட்பட்டு மார் அறிவித்தல் வரை இந்த விலைகள் நடைமுறையில் இருக்கும் என சினோபெக் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டத்தின் ஆரம்பத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இலங்கையில் டிஜிட்டல் மாற்றத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு உள்ள பொறுப்பு குறித்தும் ஜனாதிபதி இதன்போது விளக்கினார். இந்த முறையை பொதுமக்களுக்கு மிகவும் வசதியானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மாற்றுவதற்கு வங்கி முறைமையினால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எதிர்கொள்ளும் தடைகளை நிவர்த்தி செய்வதற்கும் சமூகத்தில் இதனை விரைவாக பரவ செய்வதற்கும் எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குருநாகல் பொல்கவெல பங்காளபத்த பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழந்துள்ளனர். எகலியகுட பகுதியைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு உயிரிழந்தவர்கள் வனவிலங்கிடமிருந்து நிலத்தை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமாக புதுக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியிலிருந்து மின் பாய்ந்தமையினாலே இவ்வுயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த நிலத்தின் பராமரிப்பாளராக பணியாற்றி வந்த சந்தேக நபர் ஒருவர் இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொல்கவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மற்றும் ஆம்பாறை மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, மத்திய, சபரமுக மற்றும் ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வறண்ட வானிலை காரணமாக கோமாகமையில் 2 பகுதிகளுக்கு இன்று நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. குறித்த நீர் விநியோக தடையானது 8 மணி முதல் இரவு 8 மணி வரை சுமார் 12 மணித்தியாலங்கள் நீடிக்கும் எனவும் சபை தெரிவித்துள்ளது. கோமாகம நகரம், வேகந்த, பிக்கந்த வீதி, வளவள வீதி, கெமுனு மாவட்ட, அத்துருக்கிரிய வீதி, கலவல வத்த, நியதகல, மகமன, மகா கட்டுவன, தெனியா மற்றும் தியக்கம பல்கலைக்கழக பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.